வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. பெருந்துறை மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் அறங்காவலர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மனவளக்கலைஞர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற சிந்தனையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்து எனது உரையை தொடங்குகிறேன். இந்த உரையில உடைய இறுதியில உங்களுடைய கேள்விகளுக்கு கூட நான் கொஞ்சம் பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் விரும்பினால் கேள்வி கேட்கலாம். இப்ப என்ன தலைப்புன்னா, ஆன்மீகமும் மனித வாழ்வும். இது என்ன விழான்னா, அமைதி வார விழா. மகரிஷி இந்த மனிதகுலம் அமைதியாக வாழ்வதற்கு தன் வாழ்நாளை அர்ப்பணித்தவர். உலக அமைதி தொண்டன். அந்த அமைதியை மூணா சொல்றார் மகரிஷி. உங்க எல்லாருக்கும் தெரியுது. தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, சமுதாய அமைதி. சரிதானே? ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் கண்டிப்பா என்கிட்ட கேட்கணும். நான் இந்த உரையில கடைசி நாள் என்னை போடுங்கன்னு சொன்னது கூட காரணம் இது இருக்கு. ஃபைனல். இப்ப நம்முடைய மதிப்புக்குரிய முன்னாள் அமைச்சர் அவர்கள் நான் கொடுத்த அந்த புக்லெட் கையில் எடுத்துட்டு போறார். கண்டிப்பா உங்ககிட்ட பேசுவேன்ட்டு போறார். அவர் ஒரு அறிஞர். அதனாலதான் பாருங்க, 2 நிமிஷத்துக்குள்ள படிச்சு பார்த்து புரிஞ்சுட்டார். அந்த அறிவு இருக்கு அவர்கிட்ட. கண்டிப்பாக தொடர்பு கொள்வார் என்னோட. அமைதின்றது அவர் சொன்னார் பார்த்தீங்களா? அமைதியை தேடி கோயில்களுக்கு போகிற கூட்டம் பெருகி இருக்கிறது. இவ்வளவு அருமையானது. நான் தமிழ்நாடு அரசு இந்து அறநிலையத்துறையில தான் தணிக்கை அலுவலராக பணியாற்றினேன். இந்த மாவட்டத்திலையும் நான் பணியாற்றி இருக்கிறேன். ஈரோடு மாவட்டத்தில் 2002 பணி நிறைவு. 2000 ஆண்டுன்னு நினைக்கிறேன். 2000 நான் இங்க பணியாற்றி இருக்கிறேன். 34 ஆண்டுகள் மொத்தம் அரசு பணி. அதுல 30 ஆண்டுகள் இந்து அறநிலையத்துறை, 4 ஆண்டுகள் உள்ளாட்சி தணிக்கை, பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, கார்பரேஷன் இல்லைங்களா, அதுல இருந்து. கோயிலுக்கு வர்ற மக்கள்லாம் எதுக்கு வருகிறாங்க? அமைதியை தேடி வருகிறார்கள். நோ பீஸ் ஆஃப் மைண்ட், மன அமைதி. அத வடமொழியில ஆத்ம சாந்தின்னு சொல்லுவாங்க. ஆத்மாங்கிற சொல்லுக்கு 3 பொருள் இருக்கு. குறிப்பா பொறிவா மனம், உயிர், தெய்வம், இந்த 3ஐயும் குறிக்கிற ஒரு சொல் ஆத்மா. ஆத்ம திருப்தின்னு சொல்லுவாங்க. ஆத்ம சாந்தி. சாந்தின்னா என்னங்க? அமைதி. அப்படித்தானே? இப்ப நம்ம மனவளக்கலையில கூட முன்னாடி நாங்கெல்லாம் பயிற்சி எடுத்த போது, தவம் நிறைவு செய்யற போது சாந்தி சாந்தி சாந்தின்னு சொல்லுவோம். அது இப்ப ஏதோ அதை மாற்றிட்டாங்க. அமைதி அமைதி அமைதின்னு. ஒன்றும் தவறு இல்லை. அப்ப அமைதியை தேடிதான் எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க. உண்மைதானே? அப்ப இப்ப இவங்க என்ன இல்லை? அமைதி இல்லை. அப்ப என்ன இருக்கு? அமைதிக்கு எதிர் சொல்லி என்னங்க? யாராவது சொல்லுங்களேன். அமைதிக்கு எதிர் சொல் இல்லையா? இன்னைக்கு சொல்றேன், துன்பம். துன்பம், பொருந்தாத உணர்வு. புரியுதா? அது என்ன எதுன்னு பாருங்களேன். எதெல்லாம் நமக்கு துன்பம் வாழ்க்கையில் நமக்கு தெரியுது. எதை நாம் துன்பமாக உணர்கிறோம்? உடம்புல ஒரு வலி இருக்குல்ல,
விபத்துனாலையும் வலி வரலாம், நோயினாலையும் வலி வரும். உடம்புல வலி இருந்தால் அது துன்பம். ஒத்துக்கிறீங்களா? இல்லைன்னா என்னுடைய அலைபேசி நம்பர் சொல்லுவேன், எல்லாரும் குறிச்சுக்கணும். என்னை விடக்கூடாது. நீங்க கேள்வி மேல கேள்வி கேட்கணும். நான் அந்த மாதிரி ஆள். வேதாத்திரிய பாரதி, வேதாத்திரியன். உங்களோட அத்தனை பேருடைய கேள்விக்கும் வேதாத்திரியம் பதில் சொல்லும். அதனால நீங்களே சிந்தனை பண்ணி பாருங்க. துன்ப உணர்வு, நோய். இப்போ கோயிலுக்கு போறாங்கல்ல, கேக்குறாங்களா இல்லையா? எனக்கு நோயற்ற வாழ்வு வேணும். நோய் வந்துருச்சுன்னா இந்த நோயை குணப்படுத்துறதுக்கும் கடவுள்கிட்ட தான் வேண்டுறீங்க. புரியுதா? சரிதானா? இப்போ ஒரு வெளியூர் பயணம் போறோம், விபத்து வந்துடக்கூடாது, யார வேண்டுறீங்க? நல்லபடியா திரும்பி வந்துட்டா அதே சாமிக்கு நன்றி சொல்றோம். நான் பார்த்திருக்கிறேன், சிலர் கார்ல வெளியில போற போது சாமி கும்பிடுவாங்க, வீட்டுல சாமி கும்பிடுவாங்க, வெளியில கும்பிடுவாங்க, 4 எலுமிச்சம்பழத்தை வச்சு நசுக்குவாங்க. அங்க ஒரு கோயில் இருந்தா அந்த கோயில் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போவான். வரும்போது சொல்லுவான், போறப்போ நல்லபடியா என்ன வீடு கொண்டு சேர்த்துட்டா உனக்கு நான் பொங்கல் வைக்கிறேன் அல்லது தேங்காய் உடைக்கிறேன், ஏதாவது ஒண்ணு சொல்றானா இல்லையா? புரியுதா? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உடம்புல நோயோடு வாழ்வது துன்ப வாழ்வா இல்லையா? திட்டீங்களா? அதான் அமைதி இல்லை. புரிஞ்சு சிலவங்களுக்கு. சரி, அடுத்தது பொருள் பிரச்சனை. இந்த கடவுளை பொருளுக்காக தான் வேண்டான். புரியுதா உங்களுக்கு? பணம் தரும் செல்வம் என்னமோ வேண்டாம், கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்கிறான். நிறைய செல்வம் வந்துருச்சு, கணக்கே தெரியல. வருமானம் எவ்வளவுன்னு கேட்டா ஆடிட்டரை கேட்கணும்னு சொல்ற அளவுல இருக்குது. அப்பவும் கடவுள்கிட்ட போறான், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். எவ்வளவு வந்தா அவனுக்கு போதும்? நிறைவு இல்லை. அந்த நிறைவு தான் அமைதி. புரியுதா உங்களுக்கு? இப்போ செல்வம் என்பது சிந்தையின் நிறைவுன்னு சொல்லுவோம். எல்லாருக்குமே ஒரு பழமொழி தெரியும், நிறை குடம் எப்படி இருக்கும்? அமைதியா இருக்கும். புரியுது இல்ல? குறை குடம் புரியுது இல்ல? இப்போ குறை இருக்குது, இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு கேட்கிறான். ஒரு 10 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு வருமானம் வந்தா போதும்னு நினைக்கிறான். இப்ப ஏதோ வருஷத்துக்கு ஒரு 2 லட்சம் 4 லட்சமா வருதுன்னு வச்சுக்கோ. 10 லட்சம் ரூபாய் வந்த பிறகு இப்ப கேளுங்க, கடைசி வரைக்கும் கேள்விட எவ்வளவு வந்தாலும் போதாது. இருக்குதா இல்லையா? அப்புறம் மனதுல எங்கெங்க நிறைவு வரும்? அமைதி வருமா? சரி, இதுல 2 இருக்குதுங்க. பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. நீங்க உயிர் வாழ்வதற்கும் இந்த உலக இன்பங்களை அனுபவிப்பதற்கும் பொருள் வேணும். கஷ்டப்படாமலும் காலத்தை மிச்சப்படுத்தியும் வாழணும். அந்த அளவுக்கு பொருள் வசதி வேணும். புரியுதா உங்களுக்கு? உணவு, உடை, உறவிடம், உயிர் வாழ்றதுக்கு நிறைய பேருக்கு அது கூட இல்லை. புரியுதா உங்களுக்கு? நம்ம நாட்டில் ஒரு நிகழ்ச்சியை சொல்றேன். ஏன்னா நான் மகரிஷியோட 28 ஆண்டுகள் வாழ்ந்தவன். அவரோட ஆலியாருக்கு வந்த போது வாரத்துல 2 நாள் 3 நாள் அவரோட இருப்பேன். தினசரி இதே நேரம். நாங்க இருந்த 7 to 8 ஆடிட்டர் டைம்.
நான் மட்டும்தான் சாமிகிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன், யாரையும் சாமி அனுமதிக்கிறது இல்லை. அப்படி அவளை நேரடியா பாடம் கேட்டவன் நான். அப்போ சுதந்திர தினம் பொன் விழா கொண்டாடுறோம் இப்போ 97. அப்போ இங்க ஆலியார்ல யாருமே பேப்பர் படிக்க மாட்டாங்க. அப்ப பேப்பர்லாம் படிக்க கூடாது. மகரிஷிக்கு மட்டும் தினமலர் பேப்பர் வரும். சுதந்திர பொன் விழா அந்த இதழ் வந்திருக்குது. நான் போறப்ப அப்படி கால் மேல கால் போட்டு தான் உட்காந்துருப்பாரு பெரும்பாலும். அப்படி இந்த ஈஸியார்ல படிச்சுக்கிட்டு இருந்தாரு. வாங்க 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 உட்காரு. அவங்க அதுல இந்த பேப்பரை பொத்துன்னு போட்டாரு கீழே இந்த டீப்பாயில. அப்படி பார்த்தேன். மகான்கிட்ட ரொம்ப அதிகமா பேசக்கூடாது. நம்முடைய எண்ணத்தை, நம்ம என்ன மனநிலையில் இருக்கோ அவருக்கு தெரிஞ்சிடும். கரெக்டா அது வேண்டிய பதில சொல்லுவார். சுதந்திரம் வாங்கி 50 ஆண்டுகள் ஆச்சு. இன்னும் இந்த நாட்டுல பலருக்கு உண்ண உணவில்லை, உடுக்க உடை இல்லை, இருக்க என்ன சுதந்திரம். அப்படியே ஒரு மூச்சு விட்டார். புரியுதா? இன்னைக்கு இந்த அடிப்படை தேவை கூட இல்லை. சிறைச்சாலையில கூட கிடைக்குது. சிறைச்சாலையில கூட உணவு கூட உறவிடம் கிடைக்குதுங்க. நாட்டுல இல்லையே. கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. சரி, இவ்வளவு இருந்தா போகுமா வாழ்க்கைக்கு? அதுக்கு ஒரு அளவு இருக்குதுங்க. தேவைன்னு ஒண்ணு இருக்கு. நீடு. ஆசை வேறு, தேவை வேறு. ஆசைக்கு அளவு இல்லை. நான் பொருளாதாரம் படித்தவன். நீட் அண்ட் டிசையர்னு படிப்போம். புரியுதுங்களா? அது என்ன நீ சொல்றேன்னா, இப்போதைக்கு இன்னைக்கு இப்போ தற்கால நிலை எப்பவுமே மனிதன் கஷ்டப்படாமலும் காலத்தை மிச்சப்படுத்தியும் வாழணும். வீட்டுல உடல் கருவிகளுக்கு துணை கருவிகள், நிறைய தளவாடங்கள், மின்சார உபகரணங்கள், இதெல்லாம் வேணுமா வேண்டாமா? நீங்க சமையல் அறையில போய் பார்த்தீங்கன்னா இப்ப இருக்க வேக வாகனம், இப்பெல்லாம் வாழ்க்கை ரொம்ப வேகமா போச்சு. அதுவும் பெண்கள் எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்றது தெரியும். காலையிலே சமையல் பண்றதுக்கு அதுக்கு எவ்வளவு பொருட்கள் தேவை இருக்குது. சீக்கிரமா வேலை முடிக்கணும். காய் வெட்டுறதுக்கு கூட அதுக்கு மிஷின் வந்து டக்கு 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 டக்குன்னு 2 செகண்ட்ல காய் வெட்டணும். குயிக்கா முடிக்கணும். இப்ப உங்களுக்கு தெரியலாம்னு நினைக்கிறேன். இப்ப சில பாத்திரங்கள்லாம் வந்துருச்சு. அது பேர் சொன்னா அது ஏதோ அந்த கம்பெனிக்கு விளம்பரம் சொல்ற மாதிரி ஆயிடும். இந்த பாத்திரம் எல்லாம் ஒரு செட், ஒரு கிச்சனுக்கு ஒரு குடும்பத்துக்கு வேணும்னா கிட்டத்தட்ட ₹1,00,000 ஆகுது. இப்படி ஒரு பாத்திர செட் இருக்குது. அந்த கம்பெனியில என்னுடைய மகள் தான் மேனேஜர். எங்க வீட்டுல வச்சிருக்கிறேன். அதுல சமைச்சாங்க, சீக்கிரம் சமைச்சிடலாம். குருடம் கூட சமைக்கலாம். அப்படி கம்ப்யூட்டரைஸ்ட். அதுல அப்படி டேஸ்ட், சத்து குறையவே குறையாது. புரியுதுங்களா? எரிபொருள் செலவு இல்லை. அங்க வச்சுதான் முருகி போச்சு, பொங்கி போச்சு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்ப அந்த அளவுக்கு வேணுமா வேண்டாமா? எவ்வளவு பொருள் தேவை இருக்குது. புரியுதா உங்களுக்கு? தளவாடங்கள், உடல் கருவிகளுக்கு துணை கருவிகள், போக்குவரத்து வசதி வேணுமா வேண்டாமா? வாகன வசதி வேணுமா வேண்டாமா? இங்க சொந்தமாக தான் இருக்கணுங்கிறது இல்லை. இப்ப நான் கோயம்புத்தூர்ல இருந்து இங்க வந்திருக்கிறேன். நான் சொந்த கார்ல வரல. ஆனா நல்ல வசதியான 1-to-1 பஸ். அது கொஞ்சம் அந்த சீட்டு மட்டும் கொஞ்சம் ஒரு தடவை ஒருத்தர் இடிக்காம இருந்தா ரொம்ப நல்லது. அது கொஞ்சம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. மோர் தேன் கார். புரியுதா உங்களுக்கு? அவ்வளவு வசதி இருக்குது. சில வேண்டி போறோமா இல்லையா? ஆம்னி பஸ்ல போறோம். எவ்வளவு கம்மி. நான் ஊருக்கு தூத்துக்குடி போறப்பெல்லாம் பஸ்ல தான் போவேன். ஏசி பஸ் இருக்குது. அதில் அருமையா படுத்துக்கிட்டும் போகலாம், உட்காந்துக்கிட்டும் போகலாம். கார்ல போறதை விட சௌரியமா இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த வசதி எல்லாருக்கும் வேணுமா வேண்டாமா? இல்லை எனக்கு மட்டும்தான் வேணுமா? இப்ப புரியுதா?
நான் சில வளர்ந்த நாடுகளுக்கு நேர்ல போய் பார்த்திருக்கிறேன். லைக் கடைசியா போன ஒரு வளர்ந்த நாடு, இந்த லாக்டவுன் பக்கத்துல போனது ஓமான். போயிட்டு வந்தப்போதான் லாக்டவுன் ஆயிடுச்சு. நான் டூர் போறது இல்ல, இந்த மனவள கலையை கற்றுக் கொடுக்கிறேன். அந்த நாட்டுல நடந்து போறவங்க ஒரு பேர் கிடையாது. 18 வயசு ஆச்சுன்னா எல்லாருக்கும் கார் இருக்குதுங்க. அவ்வளவு கார் போற மாதிரி ரோடு போட்டு வச்சிருக்கிறாங்க. சாப்பாடு எல்லாம் என்ன அருமை தெரியுங்களா? அங்க இருந்து முடிஞ்சு பெங்களூர்ல வந்து தோசை சாப்பிட்டு வயிறு முடமுடாந்துச்சு. அங்க அத்தனை நாள் இருந்த ஒரு நாள் கூட ஒரு பிரச்சனை வரல மாதிரி எல்லாம் புரிஞ்சுக்கு இருக்குதா இல்லையா? அப்ப இந்த வசதி எல்லாருக்கும் வேணுமா வேண்டாம்? அப்ப இல்லைன்னா துன்பம் தானே. மதுரை சொல்றாரு, கஷ்டப்படாமலும் காலத்தை மிச்சப்படுத்தியும் வாழ்வதற்கு நீங்க தற்காலத்துல ஸ்மார்ட் போன் வேணுமா வேண்டாம்? புரியுதா? இப்போ செல்போன் இல்லைன்னா செத்துருவாங்க. போனை பிடுங்கனால உயிரை விட்டுருவான் போல இருக்குது. இப்போ அது செல்போன் இல்லாத மனுஷன் செல்லாத மனுஷன் ஆயிட்டான். எங்கேயாவது போய் ஏதோ ஒரு தகவல் ஏதோ பேசுறீங்க, ஏதோ ஒரு வேலைக்கு போனீங்கன்னா உங்க நம்பர் தான் கேட்கிறான். செல்போன் இல்லைன்னு சொன்னா மேலைங்களையும் பாக்குறான். யூ ஆர் அன்ஃபிட்டுங்கிறான். புரியுதுங்களா? நேற்று என்னுடைய வாகனம் கொஞ்சம் ஏசி ஒர்க் பண்ணல. ஒர்க் ஷாப் போனேன், கம்பெனி ஒர்க் ஷாப். போற உடனே ஐயோ உங்க நம்பர் சொல்லுங்க. ஃபோன் நம்பர் சொன்ன உடனே அடிக்கிறான். ஓ எப்போ சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன பார்த்துருக்க? உடனே அந்த ஆளை கூப்பிட்டான், நின்று பாரு. உடனே ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டான் 5 நிமிஷத்துல. புரியுதா உங்களுக்கு? அப்போ இன்னைக்கு இவ்வளவு வசதிகள் தேவை இருக்குது. இந்த வசதி எல்லாருக்கும் இருக்கா? சும்மா எல்லாருக்கும் எல்லாம்னு சொல்லுவாங்க. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்க இல்லாம இல்லாத நிலை வேண்டும் என்றோ பாடினான். இன்னைக்கு என்ன இருக்குது? நம்ம அரசு சொல்லுது எல்லாருக்கும் எல்லாம், பேச்சுல தான் இருக்குது. அப்ப இந்த பொருளாதார சமத்துவத்தை ஏற்படுத்த வேண்டியது யாருடைய பொறுப்புங்க? அரசு. மாதிரி சொல்றாரு, கவர்மெண்ட் இஸ் தி மெஷினரி which can solve the social and economic problem. ஒவ்வொரு மனிதனுக்கும், பிறந்தவனுக்கு பொருள் ஈட்ட, பொருளை காக்க, இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க, பிறருக்கு உதவ உரிமை இருக்கிறது. இந்த வாழும் உரிமைக்கு பாதுகாப்பு அளிப்பதுதான் அரசின் கடமை. பொருள் தான் ரொம்ப முக்கியம். பொருளே வாழ்க்கைக்கு ஆதாரம். புரியுதில்ல? ஆனா இந்த பொருளாதார சமத்துவத்தை ஏற்படுத்த வந்த இந்த ஆட்சியாளர்கள் என்ன செஞ்சு இருக்காங்கன்னு பாருங்க. நான் ஒன்னும் சொல்லவே வேண்டியதில்லை உங்களுக்கு. ஐயோ நான் சொல்ல மாட்டேன், தெரியுமே. அப்பதான் மதுரை சொல்றாரு, அப்ப யாரு ஆட்சிக்கு வரணும்னு கேட்கிறார். சொல்றாரு மதுரை, உயிர் அறிவை உள்ளுணர்வாய் பெற்றவர்கள், இந்த உயிர்களை நேசிக்கிற உயிர்ம நேய அன்பு உள்ளவர்கள் வரணும். புரியுதா? சில அரசியல் தலைவர்கள் பேசுறாங்க, அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பேசுகிறான். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்று சொன்னான் வள்ளுவன். புரியுதா? அப்போ இங்க ஏதோ ஒரு பிரச்சனை, இங்க என்ன பிரச்சனை இருக்கு? இப்போ அதான் உயிர்ம நேய அறிவு, அதான் ஆன்மீக அறிவு. ஆன்மானா உயிர். புரியுதா? அதான் ஆன்ம நேயம். நீனும் ஆன்மா, நானும். புரியுதா? இப்போ இந்த பிரச்சனை இருக்குதா இல்லையா? இந்த பிரச்சனை எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்த அடிப்படை வசதி நிறைய பேருக்கு இல்லை. அந்த கம்ஃபர்ட், வசதியான வாழ்க்கை வாழ்றாங்களா? ஆனால் செல்வந்தர்கள் பாருங்களேன், அண்ணாண்டு பார்க்கின்ற மாளிகை கெட்டி அருகிலே ஓலை குடிசை வச்சிருக்கோம்னு அன்னைக்கே பாடனா, இன்னைக்கு அதான் இருக்கு.
இதைத்தான் மகரிஷி சொன்னாரு, ஏழை செல்வந்தர்களுக்கு இடையிலான இடைவெளி நாளுக்கு நாள் விரிந்து கொண்டே போகிறது. தி கேப் பிட்வீன் ரிச் அண்ட் புவர் இஸ் டே பை டே வைடனிங். இதுதான் தீவிரவாதத்துக்கு காரணம். அதான் இன்னைக்கு போர். புரியுதுங்களா? எப்படி போர் நடக்குது? எங்கேயோ நடக்குன்னு நினைக்காதீங்க. கணவன் மனைவிக்கு இடையில பொருள்ல பெரிய பிரச்சனை. பொருள் பிரச்சனையில கணவன் மனைவி உறவுல நிறைய குடும்பத்துல பிரச்சனைக்கு காரணம் பொருள் பிரச்சனை. சம்பாதிக்க முடியலன்னாலும் பிரச்சனையா இருக்கு. சம்பாதிச்சாலும் அதுல எனக்கு உனக்குங்கிறதுல பிரச்சனை இருக்குது. நீ வரும்போதே உங்க அப்பா வீட்டுல இருந்து என்ன கொண்டு வந்தன்னு கேட்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் அப்படி இல்லை. அது ஒரு பிரச்சனை தானே. நீங்க சொல்றோம் நாம வரதட்சணை கொடுமை நடக்குது அப்படின்னு. இது பாக்குறோமா இல்லையா? சரி, இது குடும்பத்துக்குள்ள பொருள் பிரச்சனை. சமுதாயத்துக்கு வாங்க, ஊருக்குள்ள பேச சாதியின் பெயரால் மக்கள் கூடுறாங்க. ஒரு சாதியினர் இன்னொரு சாதியினரோடு அவங்களுடைய வளத்தை பறிக்கிறான். மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால் கூடி ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தின் வளங்களை பறிக்கிறது. இது நல்லா மகரிஷி சொல்றாரு, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன்னா வேதாத்திரி மகரிஷி யாருன்னு நிறைய பேருக்கு தெரியல. அதான் நான் இப்ப ஐயா வந்த உடனே அந்த புக்லெட்டை கையில கொடுத்துட்டேன். இருக்குது யார் இந்த வேதாத்திரிங்கிறத. புரியுதுங்களா? அப்போ நாட்டுக்கு நாடு மகரிஷி சொல்றாரு, சாதியின் பெயரால், சமயத்தின் பெயரால், இனத்தின் இனம்னா மொழி. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப காலமா நடந்துகிட்டு இருக்குது. இந்த தமிழருங்கிற இனம் அடிமையாக கிடக்கிறதுன்னு இவங்க எல்லாருக்கும் தெரியும். புரியுதல? இங்க தமிழ்நாட்டு வளத்தை யார் பறித்துக் கொண்டிருக்கிறார்கள்? தமிழில் அல்லாதவர்கள். இது இப்ப நாட்டில் நடந்துட்டு இருக்கும் எல்லாருக்குமே தெரியும். இதைத்தான் மகரிஷி சொல்றாரு. அங்க வளம் பறிக்கிறார்கள். புரியுதுங்களா? அப்போ இனத்தின் பெயரால், அதாவது மொழியின் பெயரால், நல்லா புரிஞ்சுக்கங்க. சாதியின் பெயரால், சமயத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், தேசத்தின் பெயரால் ஒரு தேசம் இன்னொரு தேசத்து மக்களுடைய வளத்தை பறிக்கிறது. இதுதான் போர். இதுதான் மகரிஷி சொன்னார், போர் இல்லா நல்லுலகம். பொருள் காக்க, பூ காக்க, பொன்னை காக்க மனித குலம் போரிட்டு மடிகிறது. உலகத்தில் அமைதி இல்லை. ஆகையினால்தான் ஜனவரி 1 நாளை உலக அமைதி தினமாக கடைபிடிப்பதற்கு, அந்த உலக அமைதிக்கான திட்டங்களை, வேதாத்திரிய திட்டங்களை மக்களுக்கு சொல்வதற்கு நீங்கள் விழா நடத்துங்கள் என்று சொன்னார்கள். இதுதான் ஜனவரி 1 விழா, உலக அமைதி விழா. எனக்கு ஒரு மகிழ்ச்சி, அந்த ஒரு நாள் விழாவை நீங்க 7 நாளா பண்ணிட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அதனால இந்த அப்ப எதை பத்தி பேசுறோம்? மகரிஷி சொல்றாரு, உலகத்துல அமைதி வரணும்னா தனி மனித வாழ்க்கையில அமைதி வரணும். அப்புறம் எங்க வரணும்? குடும்பத்துல அமைதி வரணும். அப்புறம் தான் சமுதாய அமைதி. இதை பற்றிதான் பேசுறோம். இப்போ இந்த 7 நாள் உரையுமே இந்த அமைதியை பற்றி தான் பேசுறோம். அதையெல்லாம் தொகுத்து நான் இப்ப மொத்தமா பேசுறேன். இவ்வளவு பேர் அறிஞர்கள் பேசுறது அவ்வளவையும் சாரமாக பேசுறது தான் இப்ப நான் வந்திருக்கிறேன். இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சது. அமைதி இல்லை. அப்போ குடும்பத்துல அமைதி இல்லை. குடும்பத்துல இப்ப பாருங்களேன், நீதிமன்றத்துல வழக்கு இருக்குது. எந்த நீதிமன்றத்துல வழக்கு அதிகமா இருக்குதுங்க? குடும்ப நீதிமன்றம். இன்னைக்கு கூட காலையில ஒருத்தர் பேசினாங்க மலேசியாவில இருந்து, நான் டிவோர்ஸ் வாங்கிடலான்னு இருக்கிறேன். கணவன் அங்க இருக்காரு, அந்த அம்மா இங்க இருக்குது. எனக்கு ஏதாவது ஆலோசனை சொல்லுங்க. எப்பம்மா ஃப்ளைட்டுன்னு? நாளைக்கு ஃப்ளைட்டுன்னா. வந்துட்டு நீ கோயம்புத்தூருக்கு வருவேல்ல? வருவேன்.
அப்புறம் வா உனக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நான் இலவச ஆலோசகர். வாழ்க்கை பிரச்சனைகள் யாருக்கு என்ன இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளமா, வெல்த் ப்ராப்ளமா, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமா, பீஸ் ப்ராப்ளமா, எனி ப்ராப்ளம், அத்தனைக்கு நான் இலவச ஆலோசனை தருகிறேன். இப்பவும் சொல்றேன். அதுதான் அந்த புக்லெட் பிரிண்ட் பண்ணியே வச்சிருக்கிறேன். புரிஞ்சுட்டீங்களா? இன்னைக்கு நிறைய பேர், நீங்களே சொல்லுங்க, உங்க குடும்பத்துக்குள்ள உங்களை மதித்து ஒத்து உதவி வாழுகிற வாழ்க்கை துணை எத்தனை பேருக்கு அமைஞ்சிருக்குது? கை தூக்க சொல்லல. ஏதோ சொல்றீங்களே, எனக்கு நல்ல இந்த கணவனை, இந்த மனைவியை எனக்கு தந்தது இறைவன் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அந்த இறைவன் இப்ப வந்து, ஏப்பா ஏமா அடுத்த ஜென்மத்திலையும் இதே ஆளை உனக்கு முன்பதிவு செய்து விடலாமா அப்படின்னு கேட்டா இப்பதான் உங்களுக்கு தெரியுது. ஆனா ஒரு சிலர் அப்படி இல்லை. ஐயோ இது மாதிரியே அவன் வந்தா ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்படி அமைஞ்சிருக்குது, எல்லாருக்கும் அமையல. உண்மைதானே இல்லையா? அப்புறம் எங்க குடும்பத்துல அமைதி இருக்குதுங்க? நட்புல மிக உயர்ந்த நட்பு, உடல் பொருள் ஆற்றல் அத்தனையும் ஒருவருக்கொருவர் அர்ப்பணித்து வாழுகிற ஒரு வாழ்க்கை தான் குடும்ப வாழ்க்கை. கணவன் மனைவி உறவு. அந்த கணவன் மனைவி உறவிலேயே அமைதி இல்லையே. கல்யாணம் பேசி முடிக்கிறது உடனே சந்தோஷம், முகத்துல களை, எவ்வளவு பண்ணி பத்திரிக்கை அடிச்சு எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், யாரும் வந்து வாழ்த்துங்க, நாங்க நல்லா இருக்கணும். கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா உடனே இன்னொரு உயிரை தன்னுடன் சேர்த்தால் என்றும் துன்பமடா, உலகே மாயம், வாழ்வு எங்கே நிம்மதி. அப்புறம் எங்க குடும்பத்துல அமைதி இருக்கு சொல்லுங்க பாப்போம். நிறைய பேருக்கு மாதிரி சொல்றேன், அமைதி. அதுக்கு என்ன வேணும்னா ஆன்மீக அறிவு. புரியுதா? அன்பு இருந்தா, உயிர்மனேய அன்பு, நீயும் உயிர் நானும் உயிர். புரியுதா? இதான் ஆன்மீக அறிவு, இதான் ஸ்பிரிச்சுவல், இதான் ஆன்மீக அறிவு. நான் சொல்றது புரிஞ்சு போச்சா இல்லையா? வேதாத்திரி சொல்லி புரியலன்னா யார் சொன்னாலும் புரியாது. சரி, இப்ப இந்த பிரச்சனை இருக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. சமுதாயத்தில் பிரச்சனை, உறவு பிரச்சனை, பொருள் பிரச்சனை, உடல்நல பிரச்சனை. சரியா? இப்போ எல்லாரும் வாழ்றாங்க, ரொம்ப காலம் வாழ்றாங்க. சிலர் 100 வயசுக்கு மேல கூட வாழ்றாங்க. ஒரு நாள் இந்த உடலுக்கு மரணம் வரப்போகுது. வரும்போது வாழ்ந்தது போதும், உங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சிடுச்சா, நீ உலக இன்பங்களை அனுபவிச்சது போதுமா அப்படின்னு கேட்டா எத்தனை பேர் அனுபவிச்சது போதும்னு சொல்லுவாங்க? யாராவது கேட்டீங்களா? முதல்ல இனி கேளுங்க. ஆனா மரணப்படுக்கையில் இருக்கிறவங்கள எத்தனை பேர் பேசுற நிலைமையில இருக்கிறான்னு தெரியாது. நான் என் தாயாரை கேட்டிருக்கிறேன். என்னுடைய உரை நான் பல இடங்கள்ல ஆலியாரில் பேசியிருக்கேன், கேட்டிருக்கேன். என் தந்தையாரும் 93 ஆண்டுகள் வாழ்ந்தார். எங்க அப்பாட்ட நான் இதெல்லாம் கேட்கல. பொதுவாக எங்க அப்பாட்ட நான் அதிகமா பேச மாட்டேன். நான் அவர் சொல்லிட்டார், இன்னும் 1 வாரம் தான், கணக்கெல்லாம் எழுதி வச்சுட்டேன்ப்பா, ஏதோ கேட்டுப்பாரு. அதாவது இவர் கொடுக்க வேண்டியது இல்லை, வர வேண்டியது. கேட்டுப்பாரு, சண்டை போடாத, கொடுத்தா வாங்கிக்க, இல்லைன்னா விட்டுரு, அப்பா சொல்லிட்டு போனார். அது எவ்வளவுன்னு கூட நான் கேட்கல. தலையணைக்கு அடையில ஒரு நோட் புக் இருந்தது, செத்த பிறதான் எடுத்து பார்த்தேன். அப்போ கிட்டத்தட்ட ₹1,00,000. புரியுதுங்களா? எங்க அப்பாட்ட பேச, ஆனா எங்க அம்மாட்ட நல்லா பேசும். 96 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். கடைசியில் அவங்களுக்கு முடியல, நான் இனி ஆகாதுப்பா, எனக்கு முடியாது, ஏதோ இப்படி நடமாடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருப்பாங்க. நான் மாதம் ஒரு முறை அம்மாவை பார்க்க போவேன், கோயம்புத்தூர்லேருந்து தூத்துக்குடிக்கு. அப்போ ஒரு முறை சொன்னாங்க, எனக்கு இந்த பகவத்கீதை வாங்கி கொடு, ஐயா மகாபாரதம் வாங்கி கொடுன்னாங்க. 5 வால்யூம் தமிழ்ல வாங்கி. அம்மா நல்லா படிப்பாங்க, கண்ணாடியே போடலை, 96 வயசுல படிச்சாங்க. எல்லாம் படிச்சுட்டு அப்பவும் சரி இனிமே போகலாம்ப்பா
அப்படியெல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் சிவன்கிட்ட கடவுள்கிட்ட போயிடுவேன். ஏன்னா மகாபாரதம் படிச்சுட்டாங்களே நான் கடவுள்கிட்ட போயிடுவேன். ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு அவங்களுக்கு. இப்போ நான் சொன்னேன், உண்மையில சொல்லுமா, ஒருவேளை உனக்கு இந்த கடவுள் கொஞ்சம் நல்லா நடந்து நடமாடுற மாதிரி, டிவியெல்லாம் பார்க்குற மாதிரி, சாப்பிட்ற மாதிரி ஒரு உடல் ஆரோக்கியத்தை உனக்கு கொடுத்து விட்டால் நீ சாக விரும்புவான்னு கேட்டேன். புரியுதா உங்களுக்கு? ஆசை. அதனாலதான் பாருங்க, ஒருத்தர் மருத்துவமனையில மருத்துவர்கள் கைவிட்டா கூட கடைசியில் என்ன சொல்றாங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, அவர் பிரியப்படுறத வாங்கி கொடுங்க. தூக்கத்து நிலை போடுறவனு கூட கேட்கறாங்க, உனக்கு என்ன ஆசைன்னு கேட்கறாங்க. புரியுதா? அந்த ஆசையை தான் கடைசியில் பண்ண முடியும். சாகும் போதுங்க பார்த்து ரசிக்க முடியாது. ஏன்னா முடியாது, சக்தி இருக்காது. கேட்க முடியாது, முகர முடியாது, தொட்டு உணர முடியாது, பால் உறவு இன்பத்தெல்லாம் அனுபவிக்க முடியாது. ஆனால் சுவையை மட்டும் அனுபவிக்கலாம். அதனாலதான் மரணப்படுக்கையில் இருக்கிறவங்களை பார்க்க போறோம். என்ன வாங்கிட்டு போறோம்? வீடியோ காட்சி கொண்டு பாருங்க நீ சொல்றோம், இல்ல ஒரு பாட்டு கேளுங்க நீ அதான் பண்ண சொல்றோம். அவங்க எது பிரியமா சாப்பிடுவாங்க. அதனாலதான் செத்த பிறகு 3வது நாள் எதெல்லாம் பிரியமா சாப்பிட்டானோ அதையெல்லாம் வச்சு படைக்கிறோம். புரியுதா? இப்போ சாராயம் குடிச்சவனுக்கு அதையும் வச்சு படைக்கிறோம், வருஷமும் படைக்கிறோம். இப்ப புரியுதா? ஆசை யாருங்க விட்டுது? புரியுது? ஏன் மகரி சொல்றாரு, நீ எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் கடவுள் வர்றார், யமன் வர்றாரு, நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த சீரியல் முடிஞ்ச பிறகு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கங்க. ஒருவேளை இந்த யமன் ஒரு சீரியல் முடிஞ்சவன வந்தாருன்னு வச்சுக்கங்க, அதுக்குள்ள அடுத்த சீரியல் ஆரம்பிச்சிருக்கும். நீ சீரியல் முடிஞ்ச பிறகு சீரியல் முடிய போறதும் இல்ல. புரியுதா? இந்த நிலம். அதனாலதான் மகரி சொல்றாரு, புலன் இன்பம் போதும் என்ற மன நிறைவு இருப்பதில்லை. புரியுதா? இப்போ அப்போ இது என்ன? இதுக்கு பேர் தான் போதும் மன நிறைவு பிரச்சனை. புரியுதா? அப்போ வாழ்ந்தது போதும், உடல் நலம் போதும், பொருள் போதும், உறவுகள் போதும், உலக இன்பங்கள் போதும் என்ற மன நிறைவோடு யார் வாழுகிறார்களோ அவர்களே அமைதியில் வாழுகிறார்கள். இதைத்தான் மகரி சொல்றார், பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் 4 புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துகிறது. இதுதான் மன துன்பம். இருள் நீங்கி இன்பமுறை என் விளக்கம் கூறுவேன். இறைவழியே எங்கெதிலும் இருப்பாய் அமர்ந்து ஆற்றிடும் அருள் நடன காட்சியினை அகத்துணர்வாய் கொள்ளுவேர். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த இறைநிலைதான் ஆன்மா, அதான் கடவுள், அதுதான் அறிவு. அந்த அறிவு தானே அனுபவிக்குது. தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து அனுபவிக்கிறது எதுங்க? அறிவு. அறிவுதான் ஆத்மா, அறிவுதான் கடவுள், அறிவே தெய்வம். புரியுதா? இப்போ அவ ஏன் ஆன்மான்னு சொன்னாங்க? அழியாதது ஆத்மா, அழியாதது. அறிவு அழியுமா? அறிவு அழியாது. ஆற்றல் அழிந்து விடும், சக்தி அழிந்து விடும், சிவம் அழியாது. புரியுதா? அந்த சிவம் தான் அறிவு, ஆற்றல், சக்தி. அந்த சக்தியை தான் 4-5 விஷயம் சொல்றோம். விண், காற்று, நெருப்பு, நீர், நிலம், 5 மகா சக்திகள். இதான் மதம் சொல்லுது, எல்லா மதமும் சொல்லுது. அறிவுக்கு உருவம் இல்லை, சக்திக்கு உருவம் உண்டு. அருவாய் உருவாய் வருவாய், வானாகி மண்ணாகி ஊனாகி உயிராகி மனமாகி. புரியுதா? இப்போ அப்ப நீங்கள் யார்? நான் ஆன்மா. புரியுதா? புரியலையா? அறிவுதான், ஐம்புதான் வேதாத்திரியம். சுருக்கமா முடிக்க போறேன். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அவன அறிவு.
அதான ஜோதி. ஐயப்பன் இப்ப சபரிமலை சீசன். இந்த 5க்கும் அப்பன் யாரு? நிலம், நீர், நெருப்பு, காற்று, வேண். அந்த ஐயப்பன் தான் ஜோதி, அறிவு. அதத்தான் ஜனவரி 1ஆம் தேதி பாக்குறாங்க போய், தை பொங்கல் அன்னைக்கு. புரியுதா? அறிவுதான் தெய்வம், அதுதான் ஆன்மா, அதுதான் கடவுள். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்தி காட்டு அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அப்பேரறிவில் ஆழ்ந்த ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவை அறிய, புரியுதா? நான் யார்? ஆன்மாவை அறிய. அந்த அறிவுதான் அனைவருமாக இருக்கிறது. அறிவு அறிய அறிவு திருக்கோயிலை நிறுவினார் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள். இதுதான் அறிவு திருக்கோயில். புரியுதா உங்களுக்கு? இப்ப இது முடிஞ்சது. இப்போ வாழ்க்கையில துன்பம் இருக்குது. துன்பம் இல்லாமல் வாழ கடவுளை வேண்டாம். அதனால்தான் இங்க கோயில்களில் கூட்டம், மருத்துவமனைகளிலே கூட்டம். என்ன அர்த்தம் அப்போ? இப்ப போச்சா? அப்ப இங்க மனித வாழ்க்கையில அமைதி இருக்கா? நோயாளிகள் எண்ணிக்கை பெருகிட்டே போகுது. 24 மணி நேரமும் திறந்து இருக்கிறது மருத்துவமனைக்கு டோரே கிடையாது. மருந்து கடைக்கு கூட சிலர் டோர் வைக்க வேண்டியது. 24 மணி நேரம் இருக்குது மருந்து கடை. புரியுதா இப்ப உங்களுக்கு? தொழில ரொம்ப ஈஸியா சம்பாதிக்கக்கூடிய தொழில் எதுங்க? டாக்டர். அதான் எல்லாரும் டாக்டர் டாக்டருங்கிறான். நீட்டுங்கிறான். ரொம்ப கஷ்டப்படாம சம்பாதிக்கிறான். நேற்று என்னுடைய உறவர் ஒருத்தருக்கு அப்டாமன் ஸ்கேன் பண்றது கூட்டிட்டு போனேன். 1000 1500 பில்லு போட்டாங்க. அந்த டாக்டர் அதுதான் படிச்சிருக்காரு. ஒரு மிஷின் வாங்கி வச்சிருக்காரு. அப்படியே ஸ்கேன் பண்ற. ஒரு நாளைக்கு 100 பேருக்கு பாக்குறாரு. ஏகப்பட்ட காசுங்க உட்கார்ந்த இடத்துல. அப்புறம் டாக்டர் படிக்காம என்ன பண்றது? வயிறு ஏதோ மாதிரி பண்ணுதுன்னா ஸ்கேன் எடுத்துட்டு வா. புரியுதா உங்களுக்கு? ஏன் எல்லாரும் நிறைய பேர் டாக்டருக்கு போகணும்னு நினைக்கிறாங்க? புரியுதா? ஆனால் ஆங்கில மருத்துவமனை நோய்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை என்று சொன்னவர் மகாத்மா காந்தி. ஆனா அந்த மருத்துவத்தை படிக்கிறதுக்கு எப்படியாவது என் பிள்ளைய படிக்க வைக்காட்டி பரவாயில்ல, பேரம் பேத்தியாவது படிக்க வச்சிடணும். நீ டாக்டர் ஆயிரணும், நீதான் எனக்கு மரண சான்றிதழ் கொடுக்கணும். புரியுதா? இப்ப மக்கள் துன்பத்துல வாழ்றாங்கன்னு தெரியுது இல்ல? இப்ப மாதிரி சொல்றாரு, உனக்கு அறியாமைதான் அறிவு. ஆன்மா பற்றிய அறிவு இல்லை, அறிவு பற்றிய அறிவு இல்லை. அறிவு அற்றம் காக்கும் கருவி. பேசிட்டு போன அறிவுடையாறு எல்லாம் உடைய. அந்த அறிவை நீ அறிய வேண்டுமானால் நீ ஆன்மாவை அறியணும். மகரிஷி அறிவறிய அறிவு திருக்கோயில். புரியுதா? இந்த உடல் நலம் காக்கும் அறிவை அறிய நீ ஆன்மாவையே அறியணும். அதான் ஆன்மீக கல்வி மையம். புரியுதா? துன்பத்திலிருந்து காப்பதும் அறிவு, அறிவும் அறிவுதான். அந்த அறிவுக்கு பேரு ஆன்மா. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? அதை இப்ப மகரிஷி எப்படி சொல்றாருன்னு எல்லாருக்குமே தெரியும். மனவளக்கலை பயிற்சி வரவங்களுக்கு கூட புரிஞ்சிடும். இப்ப பாருங்களேன், இந்த அறிவு தான் அது சுத்த வெளின்னு சொல்றோம், பிரபஞ்ச சக்தின்னு சொல்றோம். அதுதான் மாணிக்கவாசகர் சொல்றார், விண்ணாகி காற்றாகி நெருப்பாகி நீராகி மண் 5 பூதங்கள் முறையாக கூடி உடலாகி, உடலை இயக்கும் உயிராகி மனமாக உள்ளது. புரிஞ்சு போச்சா? அப்போ உடல் நலம்னா என்ன? இந்த 5 பூதங்களையும் உயிர் சக்தியையும் நீங்கள் அதை சீராக பராமரிக்கணும்.
புரிஞ்சுச்சா? இப்போ நோய் எப்போ வருது? மாதிரி சொல்றாரு. இப்ப இங்க மின்காந்த சக்தி இருக்குது, வோல்டேஜ் குறைஞ்சா வேலை செய்யுமா கருவி? அதே போல உங்க உடம்புல அந்த மின் அழுத்தம் வோல்டேஜ் எப்போ குறையுதோ அதான் நோய். இதான் உயிர் பற்றிய அறிவு. அப்போ அந்த உயிரை சீராக பராமரிக்கணும்னா நீ என்ன பண்ணணும்? நிலம், நீர், நெருப்பு, காற்று, வெண், இந்த 5 நீ பராமரிக்கணும். அது கூடனாதான உயிர் உற்பத்தி ஆகுது. இப்ப உணவு உண்டு கொடுத்தோர் உணவு என்பது நிலமும் நீரும். இப்ப புரியுதா? உணவில் ஒழுங்கு தான் அறிவு. நிலம் எனப்படுவதோ உணவு எனப்படுவதோ நிலத்தோடு நீரே. யாரு சொன்னது? புறநானூறு சொல்லுது, தமிழன் சொல்றான். எனக்கு உணவுக்கு அர்த்தம் தெரியல. பஞ்சபூதங்கள்ல நிலமும் நீரும் நம்ம உடம்புல அப்போது கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். நீங்க அவ்வப்போது என்ன தேவையோ அதை குடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதான் பசிக்கும் போது சாப்பிடணும், தாகம் வந்தா தண்ணி குடிக்கணும். புரியுதா? அது எனவே எந்த மாதிரி உணவு சாப்பிடணும்? சத்துள்ள தூய்மையான உணவை சாப்பிடணும். இன்னைக்கு நீங்க நினைச்சாலும் சாப்பிட முடியாது, ஏன்னா அவ்வளவு நஞ்சு. நம்மாழ்வார் போன்றவர்கள், இப்ப கூட ஒரு அரசியல் தலைவர் இதை பற்றி ரொம்ப பேசுறார். உணவை நஞ்சாச்சி விட்டு விட்டீர்கள் பேசுறாரா இல்லையா? தண்ணி பாட்டில் அழைச்சி, இது என்ன தண்ணியா? அது மினரல் லெஸ். யார் பண்ணது? நீ நினைச்சா கூட நல்ல தண்ணி கிடைக்காது. நான் வரும்போது ஒரு பாட்டில் உள்ள வச்சிருக்கேன் பைப்ல, வீட்டில இருந்து கொண்டு வந்த தண்ணி. அது எப்பவும் குடிக்க முடியுமா? முடியாது. தீந்து போனா இதைத்தான் குடிக்கணும், வேற வழி இல்ல. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டு குடிச்சிட வேண்டியதான். சரி, இப்போ இதுக்கு மேல நிலம் நீர் ஆச்சா? இப்ப பசிக்கும் போது சாப்பிடணும், தாகம் வந்தா தண்ணி. அப்புறம் வெப்பத்தையும் காற்றையும் இந்த உடம்புல பராமரிக்கணுமா இல்லையா? அதுக்கு தான் உழைப்பு. உணவுக்கு தகுந்த உழைப்பு இருக்கணும். கை கால் அசைக்கணும், விளையாடணும். மாணவர்கள் மற்ற தொழிலுக்கு போறாங்க, பொருள் ஈட்டும் செயல், அதுல உடல் உழைப்பு தொழில் இருக்கணும். இன்னைக்கு உடல் உழைப்பு தொழிலே இல்லை. இப்ப நோய் வருமா வராதா? இது அந்த காலத்திலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க, திருமூலர் காலத்திலேயே. அதனாலதான் எல்லாருக்கும் உடல் பயிற்சியை கண்டுபிடிச்சாரு. யாருக்குமே உழைப்பு சரியா இருக்காது. புரிஞ்சுதா? இப்போ உடற்பயிற்சி நிறைய மாதிரி சொல்றாங்க. கடந்த மாதம் லண்டன்ல ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது, உலக சுகாதார அமைப்பு நடத்துச்சு. அப்போ அங்க என்னுடைய நண்பர் ஒருத்தர் போயிருந்தாரு. அவர் எனக்கு தொலைபேசியில சொன்னார், என்ன கான்ஃபரன்ஸ்ல என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னு கேட்டேன். உடல் பயிற்சி எல்லோருக்கும் அவசியம். வேதாத்திரி மகரிஷி சொன்னத உடல் நலத்துக்கு மட்டுமல்ல, நீண்ட ஆயுளோடு வாழ்வதற்கும். 20 நிமிட நேர உடல் பயிற்சி செய்தால் 20 விழுக்காடு ஆயுள் நீளும் என்று கண்டுபிடிச்சிருக்கிறான். எங்களை மாதிரி ஆட்கள் மட்டும் கேட்குறீங்க. இப்ப கூட சொன்னாரா, நான் சொன்னேன் எனக்கும் வயசு 82 ஆச்சுன்னு. பார்த்தா அப்படி தெரியல, அதான் யோகான்னு. புரியுதா? அப்போ உடற்பயிற்சி அவ்வளவு முக்கியம். புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்பதான் வெப்பமும் காற்று. இங்க பாருங்களேன், வேலை செய்யும் போது உடம்புல சூடு கூடுதா இல்லையா? மூச்சு வாங்குதா இல்லையா? அப்ப காற்று வெப்பமும் உள்வாங்குது. ஏன் புரியல? வானாகி மண்ணாகி ஊராகி உயிராகி பஞ்சபூதம், நாம சிவாய பஞ்சபூதங்களை வணங்குகிறோம். பஞ்சபூத தவம். நீ எந்த தவம் பண்ணாலும் ஒழுங்கா இல்லைன்னா, உணவுல ஒழுங்கு இல்லைன்னா நீ தவம் பண்ணாலும் வேலையாக. பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு போகிறோம்.
மண்ணை வணங்கணும்னா காஞ்சிபுரத்துக்கு போ, நீரை வணங்க திருவானைக்கு போ, நெருப்பை வணங்க திருவானைக்கு போ, காற்றை வணங்க காளகட்சிக்கு போ, விண்ணை வணங்க சிதம்பரத்துக்கு போ. தென்னாடுடைய சிவனே போற்றி. இந்த சிவன் தான் 50 நாம சிவாய. இதுதான் தமிழர்கள் காலத்துல, சங்க காலத்துல இந்த உருவ வழிபாடே கிடையாது. அருவம், லிங்கம், அதுக்கு பேர் 4 சாகம், அப்புறம் தியானம். இப்ப அகழ்வாராய்ச்சி பண்றாங்கல்ல, எங்கேயாவது முருகன் சிலை, விநாயகர் சிலை, அம்மன் சிலை, நரசிம்மர் சிலை, ராமர் சிலை எங்கேயா இருக்கா? தமிழன் வணங்குறதே கிடையாது. அப்ப இந்த வணக்கத்தை கொண்டு வந்தது யாரு? அதான் இப்ப எல்லாருக்கும் தெரியுமா, ஆரியன், வடமொழி. அதனாலதான் அந்த சாமி கிட்ட இவன் ரெக்கமெண்ட் பண்றான். நம்ம வேண்டுதலை ஐயா சொன்னாங்களே, பிச்சை எடுக்க போறேன், அது பிச்சைங்கிற வார்த்தை தப்பா தெரியுது உங்களுக்கு பார்த்தா. ஆங்கிலத்துல சொன்னா பிரேயர், அப்படி சொல்லுங்க, நல்ல தமிழ்பா. யூ ப்ரே டு காட், வேண்டுகிறாய், வேண்டுதல். அப்ப அவன் உருவாக்குன கடவுளை கிட்ட வேண்டணும்னா அந்த வடமொழியில, அவன் வடமொழியில சொன்னாதான் அவன் கடவுளுக்கு தெரியும். அதனாலதான் வடமொழியில அர்ச்சனை பண்றான். நாமளும் ஏமாந்து, புரியுதா உங்களுக்கு? எல்லாம் வீட்டுல புள்ள பிறந்தா அதுக்கும் பேர் வைக்கிறதுக்கு வடமொழியாக வரணும். கல்யாணத்துல வடமொழி, வீடு கிரக பிரவேசம், எல்லாத்துக்கும் அவங்களதான் கூப்பிடுறீங்க. அடிமைகளா ஆயிட்டீங்களே. நல்லா புரிஞ்சுக்கங்க. இயற்கை தான் கடவுள். இயற்கையை கண்டிடலாம், அவனை எங்கும் இயற்கையாக வேதாத்திரியம் சொல்லுது. கடவுள் யார் என அறிய ஆர்வம் கொண்டு கருத்துடனே ஆராயும் அன்பா கேளாய், கடவுள் ஒன்றே பூரணமாம், ஓமை இல்லை. கருத்தொடுங்கி கருத்தறிந்த நிலையில் மௌனம். கடவுளை அணு அண்ட பிண்டமானான், கருத்தானான் அந்நிலையே நீயும் நான். புரியுதா? கண்டிடலாமா அவனை எங்கும் இயற்கையாக. இயற்கை தாங்க கடவுளை. அப்படின்னா இயற்கைன்னா எது? அறிவும் 5 பூதங்களும் இயற்கை. அறிவுக்கு உருவம் இல்லை, 5 பூதங்களுக்கு உருவம் இருக்கு. அருவமும் உருவமும் இயற்கை. புரிஞ்சு போச்சா இல்லையா? புரியலன்னா விடப்படாது, என்னைய நம்பர் கொடுத்துட்டு போவேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ இப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? உடல் நலம் காக்கணும்னா என்ன செய்யணுங்க? உணவை ஒழுங்குபடுத்தணும், உழைப்பு. சரி, உணவை எல்லாரும் ஒழுங்குபடுத்திட முடியுமா? எல்லாருக்கும் சத்துள்ள உணவு, தூய்மையான உணவு கிடைச்சிருமா? மூலிகைகள் எல்லாம் கிடைக்குமா? கிடைக்காது என்பதனாலதான் சித்தர்கள் அன்னைக்கே கண்டுபிடிச்சாங்க, நீ உணவுல இருந்து கிடைக்க வேண்டிய உயிர் சத்தை காயக்கல்ப பயிற்சி செய்து பெறலாம். இருக்கு, உணவும் அதுவே, மருந்தும் அதுவே. இருக்கா இல்லையா? பாரதி சொல்லுகிறார், காயக்கல்பம் செய்து விட்டான், கற்று விட்டான் அல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க, காயக்கல்பம் நான் முன்னாலே எடுத்திருக்கேன், உங்ககிட்ட சார் எடுத்த, செய்கிறியா? அது எங்க? அப்புறம் நீங்க மட்டும் இளமையா இருக்கிறீங்க. தோற்றத்தை பார்த்து வயதை ஏன் சொல்ல முடியவில்லை? இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நான் மட்டும் நினைச்சிடாதீங்க. செய்யணும் இல்ல, இதுதான் புரியணும். இதான் வேதாத்திரி. சரி, இப்ப நிலமாச்சு, நீராச்சு, வெப்பமாச்சு, காத்தாச்சு, விண்ணுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த உயிரை நீ உடம்புல சரியா பாதுகாக்கணும்னா முதல்ல உறங்கணும். உறக்கம், பால் உறவு, எண்ணம், இந்த 3ஐயும் ஒழுங்குபடுத்தலைன்னா உங்கள்கிட்ட உயிர் நிக்காது. புரியுதா? உறங்கலைன்னா விழிச்சிருப்பீங்க. விழிச்சிருக்கும் போது மன இயங்கும். மன இயக்கத்தில் உயிர் சக்தி வேற செலவாகிவிடும். அப்ப இருப்பு குறையுமா இல்லையா? உறக்கம் கேட்டா நோய் வருதா வரலையா? உறக்கம் கேட்டா சாப்பிட ஜீரணம் ஆக மாட்டுக்கு. நம்ம வீட்டுல கல்யாணம்னா நம்ம நிறைய செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுவோம், நிறைய உணவுலாம் தயார் பண்ணுவோம். கல்யாண வீட்டுக்காரன் சாப்பிடவே முடியாது. அப்படியே சாப்பிட்டாலும் இவனுக்கு ஜீரணம் ஆகாது. ஏன்னா இவன் ராத்திரி முழுதும் தூங்கல, இந்த பொண்ணு மாப்பிளையும் தூங்கல, அதையும் கெடுத்து.
நிறைய பேருக்கு கல்யாணம் ஆன உடனே நோய் வருது பார்த்தீங்களா? என்ன காரணம்? எல்லாம் விருந்து சாப்பாடு போட்டு அதோட உடல் உறவு வேணும், அளவோட இருக்கணும். ஆனா இந்த கல்யாணம் ஆன உடனே அவசரம், சாப்பிட்டு 3 மணி நேரம் கழித்து தான் உறவு வச்சிருக்கணும்னு சித்தர்கள் சொல்றாங்க. யாருக்குமே பொறுமை இல்லை. கேட்டா நீண்ட காலம் வாழ்ந்து என்ன இருக்கு வரைக்கும் அனுபவிடா, இப்போ நீ சீக்கிரம் போயிடுவ. அதான் மதுரை சொன்னார், 100 வயசு வரைக்கும் அனுபவிக்க வேண்டிய புலன் இன்பத்தை நீ தேவைக்கு மிகுதியா அடிக்கடி அனுபவிச்சேன்னா 40 வயசுக்கு மேல நீ இருக்க மாட்ட. இருந்தாலும் உன்னால அனுபவிக்க முடியாது. வாழ்நாள் முழுக்க சாப்பிட்டு ரசிக்க வேண்டியதை நீ அதிகமா தின்னுபிட்டியன்னா 40க்கு மேல சாப்பிட முடியாது. நீ ஒண்ணு இருக்க மாட்டேன், நீ உன்னாலும் சாப்பிட முடியாம போயிடும். புரியுதா உங்களுக்கு? புலன் இன்பங்கள் அளவோட அனுபவிக்கணும். புரியுதா? அதே மாதிரி எண்ணம், இங்க ஒரு கவலை, துன்பம், ஆசை, பொறாம. நம்மளை விட ஒருத்தர் நல்லா இருந்துட்டா இவனுக்கு பொசு பொசு எரியுது சார். அழகா இருந்தா எரியுது, ஆரோக்கியமா இருந்தா எரியுது, செல்வந்தரா இருந்தா எரியுது, புகழோட இருந்தா எரியுது, அதிகாரத்தோட இருந்து இவன் அமைச்சர் ஆயிட்டானே, இவனுக்கு உலகமெல்லாம் புகழ் இருக்குதே, இவன் உலகமெல்லாம் சுத்தி அனுபவிக்கிறானே, ஸ்டார் ஹோட்டல்ல போய் அனுபவிக்கிறானே, வெளிநாட்டுக்கெல்லாம் போறானே, தாங்கல சார். குப்பு 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 பொங்குது. இவனுக்கு நோய் வருமா வராதா? இதுக்கு பேர் தான் கவலை, பயம், சினம், பேராசை. ஒரே வார்த்தை தமிழ்ல சொன்னா டென்ஷன். எனக்கு பேர் மன அழுத்தம். யாருக்கா மன அழுத்தம்னு சொல்லி பாருங்க, புரியாது. ஒரு பாட்டி கிட்ட ஒரு பாட்டி செத்து போயிட்டான் அடுத்த தெருவில். இந்த பாட்டி கேட்டாளா, என்னப்பா செத்து போயிட்டான்னு? அந்த பாட்டிக்கு பிரஷர் ஏறிடுச்சுன்னா, இல்ல அவருக்கு வந்து என்னது ரத்த அழுத்தம் ஏறிடுச்சு, அதனால அது பிரஷர் ஏறி மன அழுத்தம் அதுல செத்து போச்சுன்னா பாட்டிக்கு புரியலையா. அப்பதான் மன அழுத்தம்னா என்னன்னா, அப்பதான் பிபின்னு சொன்னானா. அது அப்படி சொல்லு தமிழ்லன்னு. அதே மாதிரி மன அழுத்தம்னா அது புரியல, டென்ஷன் அப்படி சொல்லு தமிழ்ல. டென்ஷனோ டென்ஷன். எல்கேஜி யூகேஜி பேசிக்குது பாத்தீங்களா? நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன். டென்ஷன் ஏத்தாத டீச்சர், நானும் தான் டென்ஷனா இருக்கேன். ஸ்கூல்ல டென்ஷன் ஆரம்பிச்சாச்சு. பாருங்க, கொலை நடக்குதுங்க ஸ்கூல்ல. இதை விட பெரிய குற்றம் என்ன வேணும்? புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ இந்த ஆசை, அதான் 6 தீய குணங்கள்னு சொல்றோம். பேராசை, சினம், கடும் பற்று. ஆசையினுடைய மறு தோற்றங்கள் பரிமாணம் தான் சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இந்த 6 குணங்களோடு வாழ்பவருக்கு உயிர் சக்தி குறைஞ்சு போயிடும், நோய் வந்துடும். வருமா வராதா? இந்த அறிவை தான் இங்க சொல்லி கொடுக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்புறம் இன்னொரு காலத்துல நோய் வரும். நாம் பிறரை வேதனைப்பட வைக்கிறோம்ல, பிறர் வாழும் உரிமையை பறிக்கிறோம், பொருளை பறிக்கிறோம், உரிமை பொருளை உடம்பை தாக்குறோம், அவன் உலக இன்பங்களை அனுபவிக்க விட மாட்டேங்கிறோம், பிறருக்கு உதவ விட மாட்டேங்கிறோம். அப்ப அவன் டென்ஷன் ஆகிறான். புரிய வாழும் உரிமை, பொருள் ஈட்ட, பொருளை காக்க, புலன் இன்பங்களை அனுபவிக்க, பிறருக்கு உதவ உரிமை இருக்கிறது. இந்த உரிமையை ஒருவர் பறித்தால் பறிக்கப்பட்டவனுடைய வேதனை உனக்கு சாபம், அதுல வரும் நோய். இதான் கர்மா. அந்த நோயை நீ அப்பலோல போய் வைத்தியம் பண்ணாலும் குணப்படுத்த முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. மருத்துவம் செய்து குணப்படுத்த முடியாது. அதான் கர்மா. அந்த கர்மாவை நீ அனுபவிச்சுதான்டா தீரணும். செய்த பாவம் தீருதடா சிவகுருநாதா. புரியுதா? நீங்க செய்த பாவம் ஒண்ணு நீங்களே அனுபவிச்சிடணும், இல்லைன்னா உங்க புள்ள அனுபவிக்கும்.
நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால நம்ம பிள்ளைகள் மேல அன்பு இருந்தா, என் பிள்ளை நல்லா இருக்கணும்னா நாம இன்னைக்கு யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. நீங்க உங்க உடம்ப கெடுத்துட்டீங்க, உடல்நலத்தை, உங்களுக்கு நோய் வந்துருச்சு. அப்ப அதே நோய் பிள்ளைக்கு வருதா வரலையா? உண்மையில உங்க மேல பிள்ளைகள் மேல அன்பு இருந்தால் நீங்கள் இந்த உணவு, உழைப்பு, உறக்கம், பால் உறவு, எண்ணம் இதில் அளவு முறை மீறுவீர்களா? இதுக்கா பிள்ளை பத்தி நான் மாதிரி சொல்றேன். வள்ளுவர் சொல்லுகிறான், தம் பொருள் என்ப தம் மக்கள், அவர் பொருள் தம் தம் வினையால் வரும். புரியுதா? இதத்தான் ஆன்மீக அறிவுல கொடுக்கறோங்க. என்ன கொடுக்கறோம்னா, அந்த ஆன்மாங்கிறது அறிவு, சுத்த வெளி, மெய்ப்பொருள். அவன் வால் அறிவுன்னு சொல்றார் திருவள்ளுவர். அஜோதி, புரியுதா? அறிவுதான் கடவுள். உருவம் இல்லாதது எதுதோ அதுதான் தெய்வம். அப்ப நம்ம உருவத்தை வணங்குறோம் இல்ல, அது தெய்வம் அல்ல. இதே நமக்கு இன்னும் தெரியல. பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருள். அந்த உருவ தெய்வம் கிட்ட போய் வேண்டிக்கிட்டு கிடக்குறீங்க. நோய் வந்தா போய் வேண்டுறீங்க, பொருள் பிரச்சனைக்கு வேண்ட, அது கடவுளா? இப்ப புரியுதா? இப்ப ஏன் உங்களுக்கு வேண்டுதல் நிறைவேறலன்னு தெரியுதா? துன்பம் ஏன் மறையலன்னு தெரியுதா? நீ கடவுளை வேண்டல, கடவுளை வேண்ட வேண்டியதே இல்லை, கடவுளை அறிந்தால் போதும். ஒரு கருத்தை சொல்றேன். வியாசர் சொல்றார் பகவத்கீதையில, மக்கள் எல்லாம் துன்பத்திலிருந்து என்னை காப்பாத்து காப்பாத்து என்று என் அருளை தேடி வருகிறார்கள், என்னை காண வருகிறார்கள், என்னை வேண்டுவதற்கு வருகிறார்கள். அர்ஜுனா, என்னை வேண்டுவதற்கு பெறுவதற்கு ஒன்றுமே இல்லை, என்னை அறிவதற்கு வர வேண்டும்னு இருக்கு பகவத்கீதையில. புரியுதா? தான் மாதிரி சொல்ற. கடவுளை அறியணும், நீ ஆன்மாவை அறியணும், மெய்ப்பொருளை அறியணும். அந்த அறிவை அறிந்தால் நீ உடல்நலம் காக்கும் அறிவை அறியலாம். இப்ப புரிஞ்சு போச்சா? அதுக்கு தாங்க கொடுத்தோம். அப்ப எப்படி அறியறது? சரி, அது ஒண்ணு. அடுத்தால பொருள். இப்ப நல்லா சொல்லுங்க, நம்ம பயன்படுத்துற பொருள் எல்லாம் ஐம்பூதங்களால் ஆனது தானே. இந்த ஐம்பூதங்களாக இருப்பது யாரு? கடவுள் தானே. இப்ப பொருளை, அந்த பொருளாக இருப்பது கடவுள் தானே. நீ கடவுள்கிட்ட போய் பொருள் கேட்கிற, உனக்கு என்ன பொருள் வேணும்? நீ ஒரு தொழில், பொருள் உற்பத்தி, வாணிபம், நிர்வாகம், சேவை, 4 வகை தொழில ஏதோ ஒரு தொழிலை கத்துக்கிட்டு நீ உழைக்கணும். மதுரை சொல்ற, ஆக்கத்தொழில் அறிவை செலுத்தி ஊக்கமுடன் உழைத்து, இயற்கை வளம் கெடுக்காம, பிறருக்கு தீங்கு செய்யாம, உன்னையும் வருத்தி கொள்ளாம, அறவழியில் பொருள் ஈட்டி, பொருள் ஈட்ட தெரியாத குழந்தைகள், இயலாத முதியவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து, நீனும் சிக்கனமா செலவு பண்ணி பதுக்காம, தேவைக்கு மேல உணவை பதுக்கிறான், உடைய பதுக்கிறான், நிறைய பேர் பதுக்கி வச்சிருக்கிறோம். அவ்வளவு பதுக்கல் பேர் வழிகள். தேவைக்கு மேல எவ்வளவு வாங்கி வச்சிருக்கிறீங்க? இந்த நகைகள்லாம் இவ்வளவு வாங்கி வச்சிருக்கீங்களே, எதுக்கு? அது இப்ப முதலீடு ஆகி போச்சு, அழகுக்கு அலங்காரக்கும் இல்லை. தேவைக்கு மேல வீடு கட்டி வச்சிருக்கீங்கல்ல, எவ்வளவு பொருளை, உணவுப் பொருளை வாங்கி வச்சு பயன்படுத்தாம குப்பையில போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஃப்ரிட்ஜில் வாங்கி வைக்கிறீங்களே, எத்தனை பொருள் யூஸ் பண்றீங்க சொல்லுங்க. அப்புறம் கேட்டா நான் ரொம்ப சிக்கனமா இருக்கிறேன். கல்யாண வீட்டுல என்ன சிக்கனம்? சாப்பாடு பாருங்களேன், பொருள் சிக்கனமா செலவு பண்ணணும். நீங்க கல்யாண பத்திரிக்கை அடிக்கிற செலவுல கல்யாணமே பண்ணிக்கலாம். மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் திருமண திட்டம் இருக்குது. எப்படி? நான் என் பிள்ளைகளுக்கு அப்படிதான் கல்யாணம் பண்ணேன், 3 பிள்ளைகளுக்கும். ரொம்ப சிம்பிள். சிலர் வந்திருப்பீங்க என் பையனுடைய ரிசப்ஷனுக்கெல்லாம் கூட. இப்பதான் நான் பண்ணேன். அப்ளை பண்ணணும். சும்மா வாழ்க வளமுடன் சொன்னா பத்தாது. நீ பல குடும்பங்கள்ல திருமண செலவு, சரி திருமண செலவு 60ஆம் கல்யாணம் 70ஆம் கல்யாணம் கோடிக்கணக்கில் செலவு பண்ற. என்ன கூட கேட்டாங்க, நீங்க 60 பண்ணுவீங்களா? இல்ல. 70 80 நான் எப்பவும் பண்ண மாட்டேன். மகரிஷி பண்ணாரான்னு கேட்டேன். புரியுதா? அன்னைக்கு மனவள கலைஞருக்கு இது கூட புரியல. அடிக்கடி வருது, சஷ்டியத்துவ பூர்த்தி, எங்களை வாழ்த்துங்கள் வாட்ஸ்அப்ல. நான் வாழ்த்தணுமா உங்களுக்கு?
அது வரை என்ன கூப்பிடுவாங்க, எங்களை நேரில் வந்து வாழ்த்த வேண்டுகிறோம், எங்களுக்கு சஷ்டியத்தை பூர்த்தி. என்னது சிக்கனமா இது? யோசனை பண்ண. ஒரு கார் வாங்குறீங்க, எந்த மாதிரி கார் வேணும் உங்களுக்கு, தேவை என்ன, எவ்வளவு குறைஞ்ச செலவுல ஒரு கார் வாங்க முடியும், அதை பார்க்கணும். என்ன கேட்பாங்க, இருக்கிறதுலே சின்ன கார் வச்சிருக்கீங்க. ஆமா, அது ரொம்ப காரமா வச்சிருக்கீங்க போல இருக்கு, 15 வருஷமா பாக்குறேன். ஆமா, என் மனைவி 50 வருஷமா இருக்காளே, எனக்கு பயன்படுது வச்சிருக்கிறேன். உனக்கு என்ன, நான் ஒரே கார் வச்சிருக்கணும், அவருக்கு பிடிக்கல. புரியுதா? சிக்கனம். அப்ப சொல்லுங்க, இப்ப அதுக்கு அதுக்கு ஒரு பூஜை பண்ணணும், யாகம் பண்ணணும், வாஸ்து சாஸ்திரப்படி அதை பண்ணணும், இதை பண்ணணும், கழுதை படத்தை வீட்டுல மாட்டி வைக்கணும். கழுதைய நேர்ல பார்த்த டோபியே நல்லா இல்ல, நீ கழுதை படத்தை பார்த்தா யோகம் வருமா? என்னை பாரு யோகம் வரும். என்னையா பைத்தியக்காரத்தனமா இருக்குது? வாஸ்து சாஸ்திரப்படி ஊடு கட்டினவெல்லாம் இருக்கானா? வாஸ்து இல்லாமலே வீடு கட்டி நான் துபாயில இல்லைங்களா பார்த்திருக்கேன், போய் அபார்ட்மெண்ட்ல வாசுபடி ஒரு வீடு இருக்காது, எல்லாரும் நல்லா இருக்கிறான், சூப்பரா இருக்கான். நம்ம ஆளு இந்த வாஸ்து பார்த்தே அதுலயே தீர்ந்து போன. அதுல நிறைய பேர் ஜோசியம் அதுலயே நடக்குது, நிறைய பேர் ஜோசியம் பார்த்தே கல்யாணம் ஆகாம போச்சு. புரியுதா? சிலருக்கு ஜோசியக்காரன் சொன்னதுனாலதான் கல்யாணம் ஆயிருக்குது. ஏன்னா இவருக்கு மனசுக்கு பிடிக்காது, பார்க்க சரிக்காது. ஜாதகம் இப்படித்தான் சொல்லுது, இந்த பொண்ணுதான், இந்த பையன் தான் இப்படி சொல்லுது, என்ன பண்றது, கட்டி தொலைச்சிருவான். ஆக கல்யாணம் ஆகாம போறதும் கூட ஜோசியம் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. இதை பற்றிலாம் பேசணும்னா எனக்கு அப்புறம் போன்ல பேசுங்க, நிறைய விஷயம் இருக்கு, எல்லாம் சொல்றேன். அப்புறம் பொருள் பிரச்சனை தீர்ந்து போச்சா, எதுக்கு எந்த லட்சுமி பூஜை அந்த பூஜை எல்லாம் ஒண்ணு வேண்டியதில்லை. மதுரை சொல்றாரு, தொழில் அறிவை வளர்த்துக்க, உழைச்சி நேர்மையா உழைச்சி சிக்கனமா செலவு பண்ண, நிச்சயமா நீ செல்வந்தராக வாழ்வாய். ஆக்கத்தொழில் அறிவை செலுத்தி ஊக்கமுடன் உழைக்கணும். புரிஞ்சு போச்சா? சரி, நட்பு நலம் உறவுகள் தானே இந்த மக்களாக இருக்கிறது. நம்ம மனித உறவு இல்லாம வாழ முடியுமா? எல்லாருக்கும் ஆணு பெண்ணு எல்லாம் இருக்கிறாங்க. இது இந்த நம்ம சமுதாயமாக இருப்பது யாரு? இறைவன் தானே. அப்புறம் ஏன் இறைவன் போய் கேட்கிற? கல்யாணம் ஆகல கடவுள்கிட்ட கேட்கிற? புரியுதா உனக்கு? எல்லாம் இருக்குல்ல. அப்ப இருக்கிற மக்கள் உறவை பேணி காக்கணும்னா என்ன செய்யணும்? நீ பிறர் உனக்கு உதவ வேண்டுமானால் நீ எப்படி செய்யணும்? பிறர் உன்னிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அவ்வாறே தான் மதுரை சொன்னார். ஈதல் இசைப்பட வாழ்தல் சொன்ன மாதிரி, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவியை செய்வேன். இந்த ஒன்ன கடைபிடிச்சிட்டா யாருக்குமே உறவு பிரச்சனை இருக்காது. கல்யாணம் பண்ணி தாலி கட்டும் போது 2 பேரும் கையை பிடிக்கும் போது இந்த இதை சொன்னாங்கன்னு வச்சுக்கங்களேன், கணவன் மனைவி எங்காவது பிரச்சனை வருமா? மாமியாரும் மருமகளும் இதை சொல்லி இருந்தா இங்க பிரச்சனை வருமா? சொல்லுங்களேன். இப்ப சொல்லுங்க, உறவு பிரச்சனைக்கு யார் காரணம்? நமக்கு அறிவு இல்லை. உடல்நல பிரச்சனைக்கு என்ன காரணம்? அறியாமை. அறியாமையே துன்பத்திற்கு காரணம். அறிவுடையார் எல்லாம் உடையார், அப்ப அறிவு திருக்கோள். அப்போ பொருள் பிரச்சனைக்கு என்ன காரணம்? அறிவு பிரச்சனை இல்லையா? உறவு பிரச்சனைக்கு என்ன காரணம்? அறிவு பிரச்சனை. மன நிறைவு. உங்களுக்கு ஆய்வுல ஒரு சொன்னா, ஏன் மனிதன் சாகும் போது ஆசைப்படுறான் தெரியுமா? நான் செத்து போயிடுவேன், செத்த பிறகு அனுபவிக்க முடியாதுன்னு நினைக்கிறான். இல்லை, உனக்கு சாவு கிடையாது. ஏனென்றால் இந்த உலக இன்பத்தை அனுபவிப்பது அறிவு. அறிவுதான் அனுபவிக்குது, உடல் அல்ல. அதான் ஆன்மா. ஆன்மா அழிவதில்லை. இதை தெரிஞ்சிருந்தா சாக போறப்போ, எனக்கு திருநெல்வேலி அல்வா ரொம்ப பிடிக்கும், நான் சாப்பிட்டாவது போறேன் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? நீ வாழுகிற. இங்க வாழ்றது எல்லாருமே நீதான்.
புரியுதா? இங்க வாழ்றது எல்லாருமே யாரு? நாம தான். இப்ப நாம வாழ்றோமா இல்லையா? ஆன்மா, மனிதர்கள்லாம் யாரு? நான். இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில், இந்த பிரபஞ்சம் உள்ள அளவை உள்ளவரை கோடான கோடி மனிதர்களாக வாழ்வது யார்? நான். எனக்கு அழிவு உண்டா? அப்புறம் எப்ப வேணாலும் அனுபவிக்கலாம்ல. ஏன் இப்பவே வேணும் ஆசைப்படுறேன்? புரியுதா இப்போ? அதனால இப்போ நீங்க எல்லாம் ஒரு வேளை நமக்கு நீங்க ஒரு 100 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோ, மரணப்படுக்கையில படுத்திருக்கிறீங்க. உங்க சொந்த பந்தங்கள்லாம் வந்து சாக போறீங்களே, ஆசை இருந்தா சொல்லுங்க, என்ன வேணும் வாங்கித்தாரேன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நானா சாக போறேனா? யாரு சொன்ன? நீ இருப்பல்ல, நீ யாரு? நான் தானே. இப்ப நான் ஒரே ஒரு இன்னும் சொல்றேன் கேளு. நம்ம பிள்ளைகள் இருக்காங்க, அது யாருங்க? புரியுதா இப்போ? தோட்டத்திலையும் நாம தான். டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணா அப்ப நம்ம பிள்ளைகள் யாரு? வாரிசா வரக்கூடியவங்க எல்லாம் யாரு? இந்த உலகத்துல வாழ போறதெல்லாம் யாரு? நான் தானே. மரணம் உண்டா? சொல்லுங்க. இதான் மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம் கண்டீர் வள்ளல் பெருமான். இதைத்தான் பாரதி சொன்னார். எனக்கு நோவும் இல்லை, துன்பமும் இல்லை, சாவும் இல்லை. புரியுதா? இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு எல்லாம் சாவு உண்டா? நீ செத்து போயிருவீங்களா? வெற்றி பெற்று விட்டேன், ஜெயித்து விட்டேன். இதை சொல்றது தான் வந்தேன். அறிவு அர்த்தம் காக்கும் கருவி, அறிவுடையார் எல்லாம் உரையார். அந்த அறிவை அறிவதற்கு, தெய்வத்தை அறிவதற்கு நீங்க என்ன செய்யணும்? இங்க வந்து பயிற்சி செய்யணும். அதான் தவம். தவம் செய்யணும்னா மனம்ங்கிறது உடலும் உயிரும் சேர்ந்தாதான் மனம். ஆகையினால் நீங்க தவம்ங்கிறது உடலுக்கு கொடுக்கிற பயிற்சியே தவம் தான். உடல்ல நலம் இருக்கோ இல்லையோ, இங்க நோய் இல்லாம வாழ்ந்தா கூட நீ உடலுக்கு பயிற்சி கொடுத்து உயிருக்கு பயிற்சி கொடுத்ததான் தவத்துல உயர முடியும். புரியுதா உங்களுக்கு? அதான் நீ கொடுக்குறோம் பயிற்சி. பயிற்சி பயிற்சினா எதுக்கு? ஆன்மாவை அறிய, அறிவு அறிய, துன்பமில்லாமல் வாழும் அறிவை அறிய, தெய்வத்தை அறிய என்ன செய்யணும்? சிந்தித்து தானே அறியணும். சிந்திப்பதுக்கு மூளை வேணும் அல்லவா? அதுதான் மூளைக்கு பயிற்சி கொடுக்குறோம். அதுதான் உடலுக்கு உயிருக்கு மனதுக்கு கொடுத்து மகிழ்ச்சி சொன்னார். நான் யார் அப்படின்னு கேள்வியை கேளு. நான் அறிவு. நான் என்பது அறிவு. சுத்தவெளி மெய்ப்பொருள் என்பது உனக்கு விளங்கிவிடும் என்று மகிழ்ச்சி அவர்கள் கூறினார்கள். இந்த கருத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொல்வதிலே மன நிறைவு பெறுகிறேன். நல்லதோர் வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும், உங்களுடைய அன்பு குடும்பமும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளங்களும் நிறைவாக பெற்று எந்நாளும் மகிழ்ச்சியாக வாழ இறைநிலையையும் குருவையும் நினைந்து வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.